சிபி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இவ யார் இதெல்லாம் பண்ணுறதுக்குன்ற மாதிரி கோவப்பட்டு எல்லாத்தையும் டிவி இது அதுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. கரெக்டாக ஜனமாவும் வந்துடுறாங்க. மேலே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்க கரெக்டாக அந்த கூடையும் ஜனமாவோட கூடையும் போய் உடைக்க போகிறாரு. சிபி வேண்டாது ஜனமாவோட முதல்ல இது பண்ணது இது ரொம்ப பெரிய பொக்கிஷன்னு சொல்கிறாங்க. என்னடி பெரிய இது, இந்த மாதிரி எத்தனையோ வாங்குனாங்க, என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சிபியோட அம்மா சொல்ல, உடனே வந்துட்டு எத்தனை வேணால் வாங்கலாம், ஆனால் இது வந்துட்டு கோடிக்கும் மதிப்பில்லானது, இதை வந்துட்டு விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் கோவப்பட்டு சிபி அதை இது பண்ண போக அப்புறம் தடுத்து நிறுத்தி அந்த கூடைய வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அடிக்கிறதுக்காக சிபி போகிறாரு. உடனே சிபி அப்படின்னு கத்துறாங்க ஜானு மேலேருந்து. அப்புறமா கீழே வந்த உடனே வந்துட்டு போதும் நிறுத்து, உன்னால தான் உன் பையன் இப்படி தடிக்கிட்டு இருக்கிறான், இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டிடுறாங்க. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், இவனுக்கு எந்த சான்ஸுமே கொடுக்காம நீங்கள் இவ்வளோ சூஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, சிபிக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும்லன்ட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல அதை கேட்டு, ஓ அப்படியா விஷயம், சரி ஓகே. இப்போது இவனுக்கும் தமிழுக்கும் இது தமிழ் வந்து எல்லா விதத்துலேயும் வந்துட்டு இது பண்ணி தான் நான் வந்து அவளுக்கு வந்துட்டு பரிதாபத்தையோ இல்லை அவள் என்னை இது பண்ணியோ வந்துட்டு இந்த வாய்ப்பை அவளுக்கு கொடுக்கல. அவளுக்கு மொத்த திறமையும் என்னோடய வாரிசாக அறிவித்ததுக்கு காரணமே இதுதான். அவளுக்கு எல்லா இதுவுமே இருக்குது, அதனால தான் நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் போய் அவ கூட போட்டி போடுறதா முதல்ல சிபி இது பண்ணுறாரு. அவர் பேசின பேச்சு கேட்டு தமிழ் நான் ஒத்துக்கிறேன் மேடம்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் வந்துட்டு பார்ட் டைம் வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு ஹோட்டலில். பர்த்டே பார்ட்டி யாருக்கும் பர்த்டே, அதனால் போய் விஷ் பண்ணுறாங்க, பாட்டெல்லாம் பாடி. இதை பார்த்து சிபியும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இவளை பாரு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேணும்னே வந்துட்டு அவங்க தான் எனக்கு விஷ் பண்ணணுன்ற மாதிரி அந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழை கூப்பிட்டு அவரும் விஷ் பண்ண சொல்கிறாரு. தமிழ் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாது இதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், விஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் பாட கிண்டல் பண்ணி அப்புறமா பணமும் கொடுக்குறாரு. இந்த பணத்துக்காகவே உன் பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்காளையா, அவகிட்ட வேணா இதை கொடுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டே சிரிச்சிடுறாங்க. சிபி உடனே கடுப்பாயிட்டாரு. நீ அவளை மொக்க பண்ணலான்னு நினச்சா அவள் சூப்பராக உங்களை மொக்க பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அவங்க சின்ன தங்கச்சிக்காக பெட்டு வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. பார்த்தோன்னா சந்தோஷமாயிடுறாங்க. உனக்கு உன் சின்ன தங்கச்சி தானே முக்கியம், எனக்கு நான் ஃபீஸுக்கு ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணியா அப்படின்னு அவங்க பெரிய தங்கச்சி கோவப்பட, உனக்கும் ரெடி பண்ணிட்டேன் டீண்டாடின்னு சொல்கிறாங்க. அடுத்தக்காக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சொல்லிட்டுருக்காங்க. இந்த வாடி அப்படின்னு அவங்க அம்மா எதுக்கோ கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள தமிழை. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.